உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சேலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் தரமற்று இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கானோர் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெறுகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய வாழைப்பழம், முட்டை மற்றும் ரொட்டி ஆகியவை சுகாதாரமற்ற முறையில் கீழே வீசப்பட்டுள்ளதாகவும் அந்த உணவுப் பொருட்களைத்தான் நோயாளிகளுக்கு வழங்குவதாகவும் சரமாரியாக குற்றம் சாட்டினார். ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மக்களின் புகார்களை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றனர். புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் நழுவிச் செல்லும் அதிகாரிகள் எதற்காக ஆய்வுக்கு வருகிறார்கள் என்று பொதுமக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு டீ வச்சுக்கோ ஈ கொடுத்துருச்சு, நீங்க தான் டீயை பாதுகாப்புன்னு சொல்லி இப்ப இந்த கவர்ல நம்ம இப்ப தானே வாங்கி சாப்பிட்டுக்கணும். அப்ப நமக்கு இவ்வளவு தூரம் சொன்னிச்சு, அப்ப அது பாதுகாப்போடு இருக்கணும்ல. அப்ப இது என்னத்த கட்டி வித்துட்டு இருக்குது? ஒரு முடியாத ஒரு டீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச்சு பேசுறாங்க. உள்ள ரிப்போர்ட் பாக்குற டாக்டர் ரிப்போர்ட் வாங்கிட்டு போன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ரிப்போர்ட் வச்சு அப்படியே நின்றுட்டே இருக்கிறேன். கேட்டா ஃபுல்லா கேமரா இருக்குன்னு சொல்றாங்க, ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாங்க. அங்க கழிச்சு இங்க டீ குடிக்க வந்தா டீல ஈ விழுந்துருச்சு, நீங்க தான் பாத்துக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள நீங்க போய் பாருங்க, பேஷண்ட் கொடுக்குற வாழைப்பழம், பிரெட், முட்டை எல்லாமே ஒரு மூலையில கிடக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் போட்டு நர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நாங்க போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப எங்க பையனுக்கு அடிபட்டுருச்சு, இப்ப அவன் சுய நினைவோட இருக்கான். சேலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் தரமற்று இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கானோர் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெறுகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய வாழைப்பழம், முட்டை மற்றும் ரொட்டி ஆகியவை சுகாதாரமற்ற முறையில் கீழே வீசப்பட்டுள்ளதாகவும் அந்த உணவுப் பொருட்களைத்தான் நோயாளிகளுக்கு வழங்குவதாகவும் சரமாரியாக குற்றம் சாட்டினார். ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மக்களின் புகார்களை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றனர். புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் நழுவிச் செல்லும் அதிகாரிகள் எதற்காக ஆய்வுக்கு வருகிறார்கள் என்று பொதுமக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு டீ வச்சுக்கோ ஈ கொடுத்துருச்சு, நீங்க தான் டீயை பாதுகாப்புன்னு சொல்லி இப்ப இந்த கவர்ல நம்ம இப்ப தானே வாங்கி சாப்பிட்டுக்கணும். அப்ப நமக்கு இவ்வளவு தூரம் சொன்னிச்சு, அப்ப அது பாதுகாப்போடு இருக்கணும்ல. அப்ப இது என்னத்த கட்டி வித்துட்டு இருக்குது? ஒரு முடியாத ஒரு டீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச்சு பேசுறாங்க. உள்ள ரிப்போர்ட் பாக்குற டாக்டர் ரிப்போர்ட் வாங்கிட்டு போன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ரிப்போர்ட் வச்சு அப்படியே நின்றுட்டே இருக்கிறேன். கேட்டா ஃபுல்லா கேமரா இருக்குன்னு சொல்றாங்க, ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாங்க. அங்க கழிச்சு இங்க டீ குடிக்க வந்தா டீல ஈ விழுந்துருச்சு, நீங்க தான் பாத்துக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள நீங்க போய் பாருங்க, பேஷண்ட் கொடுக்குற வாழைப்பழம், பிரெட், முட்டை எல்லாமே ஒரு மூலையில கிடக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் போட்டு நர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நாங்க போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப எங்க பையனுக்கு அடிபட்டுருச்சு, இப்ப அவன் சுய நினைவோட இருக்கான். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.